வணக்கம் மக்களே, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அதுக்காக ஆண்டவனை வேண்டிக்கிறேன். டைட்டில் பார்த்துருப்பீங்க. புதுசாக ஒன்றும் செய்யலைங்க. ஒரு காரசாரமான ஒரு சிக்கன் கிரேவி தான் செய்கிறோம். ஆனால் இது பார்த்துட்டிங்கன்னா புது விதத்தில் செய்கிறோம். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஒரு தடவையாவது சிக்கன் எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், செமையாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்துட்டிங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதில் ஒரு டீஸ்பூன் சோம்பு உள்ளே போட்டுறணும். எண்ணெய் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் சோம்பு போட்டுருங்க. நல்லா இது பண்ணிவிடுங்க. பெரிய வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் எடுத்துக்கலாங்க. பொடியை நறுக்குனது போடுங்க. ரெண்டு பச்சை மிளகா இதில் அப்படியே போட்டுக்க வேண்டியதுங்க. இது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கருவேப்பிலை, அது இந்த வெங்காயத்தை கூட சேர்த்து போட்டுருங்க. நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுக்கணும். மக்களே, ஒரு தடவை சிக்கன் எடுத்தால் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், செம டேஸ்ட்டாக இருக்கும். காரசாரமான சிக்கன் கிரேவி. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. இது கூட நம்ம ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போடுங்க. இது கூட பார்த்தீங்கன்னா 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இது கூட 2 டீஸ்பூன் சால்ட் போடுங்க. இன்னொரு ஸ்பூன். இஞ்சி பூண்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் போட்டு கழுகி ரெடியாக வச்சுருக்கிற சிக்கன் இது அது கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சிக்கனை சேர்த்துட்டோம். இது ஒரு 2 நிமிஷம் அப்படியே ஃப்ரை பண்ணிக்கணும், அதாவது வதக்கிக்கணும். அப்படியே நம்ம தக்காளியை இது கூட அப்படி சேர்த்துக்கணுங்க. நிறைய தக்காளி போடக்கூடாது, 2 தக்காளி தான். நான் பெரிய தக்காளி எடுத்தது 2 தக்காளி சேர்த்துக்கணும். தக்காளி சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் அப்படியே வதக்கிக்கணும். 2 டீஸ்பூன் மிளகாத்தூள். காரம் கம்மியாக வேணால் கம்மியாக சேர்த்துக்குங்க.
3 டீஸ்பூன் மல்லித்தூள் போடுங்க. 1 ஸ்பூனு, 3 டீஸ்பூன். போதும். அதில் இது பார்த்தீங்கன்னா நம்ம 1 கிலோ சிக்கனுக்கு இப்போ நம்ம ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறோம். சரிங்களா? எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குங்களா சிக்கன்? இன்னும் வேலை இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேன். நான் அப்பா தான் செஞ்சிட்ருக்கிறாரு. நான் சொல்லிக் கொடுக்க அவர் செய்கிறாரு. நான் வீடியோ எடுக்கிறேன். ஏன்னா ஒரே ஆள்னால 2ம் பண்ண முடியாது இல்லைங்க. அதனால தான். இது கூட பார்த்துட்டிங்கன்னா மிளகுத்தூள் சும்மா ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம். உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னொரு டீஸ்பூன் சேர்த்து போட்டுக்கலாம். போடுங்க. சிக்கனில் பார்த்தீங்கன்னா நல்லா மசால் பிடிக்கிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோணுங்க. அதாவது கலந்து விட்டுக்கணும். இதுக்கு பார்த்துட்டிங்கன்னா நமக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணுங்க. இப்போ நான் ஒரு பாத்திரம் எடுத்துருக்கேன். பெரிய பாத்திரத்தில் ஊற்றுங்க. உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். போதும். தண்ணி விட்டு கலந்து விட்ட பிறகு நம்ம உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் சால்ட்டு தேவையான அளவுக்கு, அதாவது உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கணுங்க. உப்பு விட்டு கலந்ததுக்கப்புறம் ஒரு 15 நிமிஷம் நம்ம மூடி வச்சுருவோனுங்க. அதாவது சிம்மில் வச்சுட்டு, குறைஞ்ச தீயில் சிம்மில் வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படியே வேக விட்டுடலாம். 15 நிமிஷம் மூடி வச்சு வேக விட்டுருக்குறோம். ரெண்டு ஸ்பூன் கரம் மசாலா போடுங்க. போட்டுருங்க. அப்படியே கிளறி விட்டுருங்க. நறுக்கிய மல்லி இலை அப்படியே அதில் போட்டு கலந்து விட்டுடலாம். அப்படி கலந்து விடுங்க. இந்த கிரேவிக்கு அருமையான சுவையை கொடுக்கறதுக்காக நம்ம கொஞ்சம் எண்ணெயை காய வச்சு வச்சுருக்குறோம். அதாவது ஒரு அரைக்கரண்டி அதில் நம்ம பூண்டு போட்டுக்கணும். போட்டு ஃப்ரை பண்ணிக்கணும். அதே போல் பூண்டு வேணுங்கிறவங்க போட்டுக்கலாம். இல்லைன்னு நீங்கள் இதுக்கு பதில் பெரிய வெங்காயம் இதே மாதிரி செஞ்சு நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணி கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி வத்துற அளவுக்கு இது பண்ணிக்கணும். தண்ணி வேண்டாம். மணக்க சிக்கன் கிரேவி ரெடி. ஒரு முறையாவது சிக்கன் எடுத்தீங்கன்னா மக்களை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இட்லிக்கு சூடான சாதம் போட்டு இதையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட் இருக்கும். மக்களை வீடியோ பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விட்டுருங்க. மக்களே வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.